ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் உரம் வச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். சரி, இன்றைக்கி வீட்டில் வந்து தோசை சுட்டு உருளைக்கிழங்கு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து தேங்காய் எல்லாம் போயிடுச்சுங்க. அப்புறம் நம்ம காட்டிலேயே வந்துட்டு தேங்காய் பொறிக்கலாம் அப்படின்ட்டு மரம் மட்டும்தான் இவ்வளோ பெருசு வந்திருக்குதே தவிர தேங்காய் வந்து இன்னும் சரியாக வந்து வரமாட்டேங்குது. ஏன்னா வந்து எல்லாம் வந்து இளநியாகவே இருக்குது. இப்போ நிறைய குறும்பை வச்சு நிறைய வந்து கொட்டிடுறதுனால தேங்காய் நமக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னமும் வந்து பக்கத்து தோட்டத்தில் வந்து தேங்காய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கங்கே போய் ஒவ்வொரு காட்டிலையும் கேட்டு நம்ம வாங்கி சமைக்கிறதாகவே இருக்குது. நம்ம தோட்டத்துலேருந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. எனக்கு பாருங்கள், தேங்காய் எவ்வளோ தேங்காய் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் எல்லாம் இளநியாகவே இருக்குது. சரி, அவரை வர சொல்லி தேங்காய் ஒன்று வேணுங்க அப்படின்னு அப்புறம் கேட்டேன். அதனால் சரி போட்டு தரேன்ட்டு அப்புறம் வந்திருக்கோம். போதுங்க, ஒன்று போதும், ஒரு தேங்காய் போதுங்க, வேணால் வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் போன வருஷம் தம்பி வந்து அந்த மஞ்சள் எல்லாமே ஊனி வச்சுருந்தான். அங்கே பாருங்கள், இது எல்லாமே ஓரளவுக்கு மஞ்சள் எல்லாமே வந்திருக்கு. இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து நம்ம பொங்க வச்சோம்னா பானையில் கட்டி வைக்கிறதுக்காக இது வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும். கரெக்டாக பாருங்கள், நாலே மஞ்சள் தான் இருக்குது பெருசாக. அப்புறம் இங்கே வந்து இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு குட்டி மஞ்சள், இதில் ஒரு குட்டி மஞ்சள் இருக்குது. தண்ணி ஆள்லையா? அப்போ இளநியா? அச்சோ. சரி, இப்படி என்ன பண்ணுறது? எங்கே போய் தேங்காய் கேட்டாலும் தேங்காய் இல்லை, எல்லாம் மரம் குத்தைக்கு விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம கேட்கல. சரிங்க, நம்ம உரம் வந்து தோட்டத்தில் எப்படி வச்சுருக்கோம் என்னன்ட்டு நான் வந்து இப்போ மறுபடியும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அன்றைக்கி கொஞ்சமாக சொல்லியிருந்தோம். சரி, இப்போ இன்னொரு வீடியோ அடுத்த லெவல் இப்போ நம்ம எந்த அளவுக்கு போயிருக்கோம் தெரியணும் இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல தான் பார்க்கணும் வச்சோம் இல்லைங்களா. இது பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருந்தது முதல் இந்த இடத்துல தான் வைக்கணுங்கிறனால இதில் வந்து வச்சுருந்தோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 லைனு 3 லைன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து வட்ட பாத்தியே எடுத்து நம்ம வந்து உரம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து இல்லைடா, வேலைலாம் செய்யலை, வீடியோ தான் எடுக்கிறோம். அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து வட்டை பாத்தி கட்டிகிட்டு இருந்தாங்களா. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து இப்போ இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, அது ஒரு சைடு, ஒரு பாகு கணக்கு 4 சைடாக பிரித்து ஏதாவது ஒரு 2 சைடில் மட்டுமா இல்லை ஒரு சைடு மட்டும்தான் குழி பறித்து உரம் கொடுக்குற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். அப்புறம் தான் நான் வந்து எங்கள் வீட்டில் அவர்கிட்ட வீட்டுக்கார்ட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், ஒரு சைடு மட்டும்தான் உரம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சரின்ட்டு அப்புறம் உடனே நம்மளுடைய டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உடனே நம்ம எங்கே ஃபோன் பண்ணுவோம், ஒரே ஃபோனு தான், ஈஷாவுக்கு தான் நம்ம ஃபோன் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு வந்து நமக்கு என்ன டவுட்டுனாலும் சரி, எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, அவங்க வந்து நம்மளுடைய சந்தேகத்தை எல்லாமே வந்து விளக்கத்தை கொடுத்து அதை தீர்த்து வைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஈஷாவுக்கு தான் வந்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தோங்க. அப்புறம் அவங்க தான் நாங்கள் இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தோம், எப்படிங்க இந்த மாதிரி பாக்கு கண்ணுக்கு வந்து பாக்கு வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா பாக்கு வைக்கும்போது நமக்கு வந்து பாக்கு வைக்கும்போது அண்ணாங்களாம் வந்து இப்படி இவ்வளோ உரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஒவ்வொரு குழிக்கும் என்னென்ன புண்ணாக்கெலாம் வந்து போடணும் அப்படின்னு அந்த அண்ணாங்களாம் வந்து சொன்னதுனால நம்ம வந்து உள்ள குழி எடுத்ததுமே அந்த குழிக்குள்ளே வந்து நம்ம புண்ணாக்கு என்ன ஆட்டு எருவு புண்ணாக்கு வந்து அப்போ நம்ம வந்து போடலிங்க. அந்த கொட்டமுத்து புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இந்த வேப்ப புண்ணாக்கு, இந்த மாதிரி புண்ணாக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து பாக்குக்கன்று வச்சதுமே சில பேர் 6 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது வந்து நமக்கு தெளிவாக வந்து தெரியல.
அதனால் சரி நம்ம இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் 1 வருஷம் ஆனது தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி 1 வருஷத்துலேயே கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ கரெக்டாக வந்து பாக்கு கன்று வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே ஆடு மாடு எல்லாம் வந்து வாங்கி வளர்த்திட்டு இருந்தோம். நமக்கு அதெல்லாம் வளர்த்தி அனுபவமே கிடையாது. அப்போ நம்ம காடு வாங்கிட்டோம். காடு வாங்கினதுமே அந்த மாதிரி ஆட்டு எருவு மாட்டு எருவெல்லாம் நம்ம காடு வாங்கினாலே இந்த மாதிரி உரம் எல்லாமே நமக்கு வந்து தேவைப்படும். நம்ம இது வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்கினோம்னா வைங்களேன், ஒரு லோடு வந்து 10,000 15,000 அந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்குது. அதனால் காடு வச்சுருக்கிறீங்க எல்லாருமே ஒரு 2 ஆடு மாடு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டா தான் உரம் வந்து நம்ம இந்த மாதிரி காட்டுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் நம்ம முதல்லே வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எருவெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம். நான் எரு வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லைங்க, நம்மக்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போது ஒரு வருஷத்து அளவில் தானே நம்ம வந்து உரம் வந்து சேர்த்திக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஆட்டுக்குட்டிங்கள்லாம் குட்டி குட்டியாக தான் நம்ம வாங்கினோம், பெரிய ஆடாலாம் வாங்கலை, குட்டி ஆடாக தான் வாங்கினோம். அதே மாதிரி நம்ம மாடு நம்ம ஒயிட் மேனு ப்ரௌன் மேனு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே வந்து குட்டியாக தான் இப்போ வாங்கிட்டு வந்து பிறந்து ஒரு 2 மாதத்துல தான் அவனுங்களை வாங்கிட்டு வந்தோம். அவங்கள வாங்கிட்டு வந்து வளர்த்தி அவங்களுடைய சாணி எடுத்து எடுத்து சேர்த்து வச்சிட்ருக்கோம். இந்த ஒரு வயல் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து 1/2 ஏக்கராங்க. இந்த 1/2 ஏக்கரால் வந்துட்டு குழி எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் வந்து நம்ம ஈஷாவுக்கு வந்து கால் பண்ணி நம்ம இதுதான் முறையாக வந்து பாக்கு கண்ணுக்கு வந்து உரம் வைக்கிறேங்க, அது எப்படி வைக்கலான்னு அப்படின்னு நாம் வந்து அவங்கக்கிட்ட கேட்டப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஆப்போசிட் இந்த வருஷம் குழி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு குழினா அந்த இடத்துல ஒரு குழி இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை நம்ம இந்த பக்கம் ஒரு குழி போட்டு அந்த பக்கம் ஒரு குழி போடலாம், அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இப்போது இந்த பக்கம் ஒரு குழி அந்த பக்கம் ஒரு குழி போட்டுட்ருக்கோம். ஏதாவது மரம் வந்து இந்த பாக்குக்கன்று ஒட்டியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பக்கம் கூட குழி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து இப்போ மாற்றி தான் ஏதாவது ஒரு 2 பக்கம் மட்டும் குழி எடுத்துகிட்ருக்கோம். நமக்கு வந்து இப்போ வந்து செப்டம்பர் மாதமா, செப்டம்பர் எத்தனாம் தேதி ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் பண்ணாங்க? 26 லீவ் விட்டாங்க. அப்படி சனிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் செஞ்சுருக்கோண்டா. 3 நாள் 12 லைன் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அந்த கடைசி வரைக்கும்லாம் கிடையாதுங்க. இதிலிருந்து அங்கே வந்து வாய்க்கால் இருக்கும், நானும் வரேன். அதனால் வாய்க்கால் வந்து அடுத்த தியா பாருங்கள் அந்த இடத்துல இருக்காங்க இல்லைங்களா, அது அந்த இடத்துல வந்து வாய்க்கால் போகுது. நம்ம கத்திரிக்காய் மிளகா நாற்றெல்லாம் எடுத்தோம்ல, அது வரைக்கும் தான் வாய்க்கால் ஒன்று போயிட்டுருக்கு. ஆனால் இதோடு தான் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம், அந்த ஃபுல் இன்னும் போகலை. இப்போ அங்கேருந்து இது பண்ணி இதிலிருந்து இப்படியே வந்து இதிலிருந்து அங்கடா அது வரைக்கும் எடுத்துருக்குறோண்டா. இன்னும் அந்த பக்கம் இன்னும் 4-5 லைன் இருக்குல்ல. ஆமாம், இன்னும் ஒரு 4 லைன் தாங்க இருக்குது. இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அப்புறம் 1 அந்த பக்கம் 2 அப்புறம் இன்னும் அதில் இன்னும் 2 லைன் இருக்காங்க பாருங்கள். அந்த தென்னை மரம் இருக்குங்களா, 1 2 3 4 1 2 3 4 இந்த 4 லைன் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. இது எடுத்து முடித்தாதான் இந்த ஒரு வயல்லே பாதி நாங்கள் முடிச்சிருக்கோம். இன்னும் அது வந்து வெண்டைக்காய் மரம் வெண்டைக்காய் அந்த லைன் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக அப்படியே இருக்குது அந்த இது வரைக்கும். இல்லை இதுக்கே வந்து அப்போ டயர்டாயிடுச்சு, ஒன்றும் முடியலைங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து பாக்கு செடிக்கெல்லாம் வந்து இது பண்ணி எல்லா காடுன்னு வந்து காடே எங்களுக்கு வந்து புதுசு தான். இதுக்கு முன்னாடி நம்ம காட்டில் வேலை செஞ்செல்லாம் பழக்கமே கிடையாது. இப்போ தான் காட்டை வாங்கி காட்டில் நம்ம வேலை செஞ்சிகிட்ருக்கோம். அதனால் பாக்குன்னு வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுட்டா. அதனால தான் வந்துட்டு இப்போ நம்ம உரம் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கை கால் வலிலாம் இது செடி உரம் வைக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சுட்டா. இதுக்குது எல்லோரும் நம்ம 5 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறோம். 4.5 கல்கி வந்து அறாலா?
இப்ப நம்ம வந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செய்யணும் வச்சுக்கோங்களேன், அது கூட செய்யாது. அரை நேரம் வந்து வேலை செய்யும், மீதி 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கும். வெறும் அரை நேரம் வேலை செஞ்சுட்டு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கும். என்னோட தங்கச்சி. இப்போ வந்து இதில் வந்து நம்ம அகத்தி எல்லாம் உடச்சி போட்டோம் இல்லைங்களா, அந்த இந்த குச்செல்லாம் இதுலேயே போட்டுருவோம், மூடாக்கு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தலையில் ஆடு மாடுக்கு போடுவோம். இப்போ இந்த மூடாக்கா போட்ட குச்சியில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு பக்கமாக சேர்த்து வைக்கணும். பாருங்கள், ஒரு ஓரமாக போட்டு ஒரு ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இதில் இருக்கிற கல்லெல்லாம் பாருங்கள் இழுத்து விட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த பாக்கு கண்ணை சுற்றியும் வந்து கல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஏரியா. ஆமாம், அது இல்லனா நாங்க ஜேசிபி நிக்கும் அண்ணா வந்து நிறுத்தி வச்சிருக்கா கொஞ்சம் முன்னாடி பக்கெட்ல வந்து கல்ல எடுத்து கொண்டு போய் கொட்டிடுவோம். அங்குமே கூட இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு. ஆமாம், இந்த கல் எல்லாமே நாங்கள் ஓரம் கூட்டி வச்சுருவோங்க. இந்த கல்லை வந்து கல்கியும் தியாவும் தான் கொண்டு போய் வண்டியெல்லாம் கொட்டி வச்சுட்டு வருவாங்க. நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஓரம் கட்டி வச்சுருவேன். கல்லெல்லாம் பாப்பாவும் கொண்டு போய் கொட்டிடுவாங்க. அப்புறம் அவர் வந்து இதில் மம்முட்டியை இந்த கடப்பாறை போட்டு இந்த மண்ணெல்லாம் நோண்டி கொடுத்தாங்கன்னா நம்ம மம்முட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டுட்டோன்னா அப்புறம் தம்பி வந்து இது எரு எடுத்துகிட்டு வருவாங்க. நான் வந்து அந்த எரு சட்டியில் கொண்டு வந்து சைடு இன்னும் பின்னாடி முன்னாடி போட்டுருவேன். எல்லாம் போட்டுருவாங்க. கொட்டமுத்து புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்கு, இதெல்லாமே வந்து செடிக்கு நம்ம போட்டுருக்கோங்க. உரம் வந்து கண்டிப்பாக பத்தாது தான், இந்த வயலுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ இது பண்ணியிருக்கோங்கள அதுக்கும் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்க எருவு வந்து பத்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் அந்த பக்கம் கீழ் வயலுக்கு வந்து எருவு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம். ஆட்டு வந்து தீர போகிற மாதிரி இருக்குதுங்க. இன்னும் இந்த மாதிரி மூடாக்க போட்டு வைக்கணுங்க. இந்த மாதிரி மூடாக்க நாங்கள் வந்து போட்டு வச்சா மட்டும்தான் மண்ணில் வந்து மண்புழு வரும். நாங்கள் சும்மா அந்த கத்திரிக்காய் தக்காளி நாற்று எடுத்து வைக்கலான்னு லைட்டாக குழி பறிச்சதே பார்த்திங்கன்னா இவ்வளோ மண்புழு வந்து நிறைய வந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இப்படி தான் இருக்குங்க பாருங்கள், கல்லுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி குப்பையாக இருந்துச்சுன்னா நம்ம மண் வெட்ட எடுத்து விட்டுட்டு மறுபடியும் உரம் போட்டுட்டு மறுபடியும் இருக்கிறதெல்லாம் சேர்த்து அதுக்குள்ளே மூடிடுவோம். அப்போ இந்த கல்லும் சேர்ந்து அந்த குழிக்குள்ளே போகிற மாதிரி ஆயிரும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் எல்லாமே க்ளீன் பண்ணி ஓரம் கட்டி வச்சுருவோம். இந்த பாருங்கள், அந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடம் வந்து பார்க்க நான் சுற்றி வந்து குச்சோ இல்லை கல்லோ இந்த மாதிரி இல்லாமல் பாருங்கள், இந்த இடத்துல வரும் க்ளீன் பண்ணி எல்லாமே இந்த ஓரம் கட்டி வச்சிடணும். இது வரைக்கும் தான் 2 லைன் வந்து நான் வச்சுருக்கேன் நேற்று சாயங்காலம். அதுலேருந்து எல்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்தோம். அங்கே இதில் குழி வெட்ட பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா காலையில் வந்ததும் அவங்க இந்த 2 லைனும் எடுக்கட்டும், அப்போ நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா அப்புறம் எல்லோரும் ஒட்டுக்காக சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே காலையில் அவங்க வந்ததுமே இந்த 2 லைனும் முடிக்கிட்டோம் அப்படின்னு நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து செய்யலை. ஏந்தியா ரெஸ்ட்டு, ஏன்னா ஒன்றும் முடியல. எல்லாருக்குமே வந்து அப்பாவுக்கே முடியலன்னா பாரு, அவருக்கே வந்து முடியல. ஆமாம் இருக்கு, நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆமாம், ஏன்னா இந்த நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். சொல்ல மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா ஏற்கனவே போகிறதா வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நம்ம வந்து சனிக்கிழமை போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா சனிக்கிழமை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு கிளம்பிடலான்னு நினச்சோம். ஏன்னா அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு காட்டில் அதுக்கப்புறம் கிளம்பி போனோம்னா ரொம்ப டயர்டாகி போயிடும். அங்கே போய் அதெல்லாம் சுற்றி பார்த்த மாதிரி இருக்காது. அதனால் சரி இன்றைக்கி முடியலன்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இல்லை அப்பாவுக்கே முடியல, கை கால் வலி, அப்புறம் அம்மாவுக்கும் ரொம்ப முடியல. ஃபஸ்ட்டு நாள் செஞ்சப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நேற்று ரொம்ப முடியல. சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் செஞ்சுருக்கோம். அதனால் முடியல, கை கால் எல்லாமே ரத்தம் கட்டின மாதிரி ஆகிக்கிடுச்சு, இடுப்பு வலி, ஒன்றுமே முடியல அம்மானால. அப்பாவுக்குமே இன்றைக்கி முடியல. சரி போங்க நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி இன்றைக்கி ரெஸ்ட்டு எடுத்தோம். அதனால் இன்றைக்கி எல்லாம் வீட்டில் நாளைக்கு வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இதெல்லாம் வருது. அதனால் இன்றைக்கி அப்படியே நேற்று வீடு தொடச்சி விட்டுட்டேன்.
வீடெல்லாம் துடைச்சிட்டேன். இப்போ நான் வந்து அடுப்பு செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பெட்ஷீட் மட்டும் தான் ஒரு 4 இருக்குது. அது மட்டும் துவைச்சி போட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஆமாம், இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ வந்து வரும். நம்ம வந்து வெளியில் தான், ஏன்னா எங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூல் லீவில் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே போய் யார் வீட்லேயும் வந்து தங்கினது கிடையாது. என்னுடைய சைடும் சரி அவருடைய சைடும் சரி லீவ் வந்துருச்சு, ஜாலி நம்ம அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு கிடையாது. டவுனில் இருந்த வரைக்குமே லீவுனால் வீட்டில் தான் இருப்பாங்க. இல்லைன்னா அங்கே ஏதாவது கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா கடைங்களுக்கு போவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அங்கே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நாம் வந்து தோட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இங்கே போகலாமா போகலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் சரி போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப ராவடி பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி காட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா அந்த ஸ்கூல் லீவில், அதனால் சரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு கிளம்ப போகிறோங்க. ஏந்தியா? ஜாலியாக இருக்க போகுது. கல்கி செலவு வந்து கல்கியோட செலவு தான். கல்கிங்க வேலை செஞ்சதுக்கு வந்து அப்பா கொஞ்சம் தந்தாரு காசு, அதை வச்சுதான் கல்கி ரைட்ல போகுது. நான் வந்து அது காசு எதுவுமே செலவு பண்ண மாட்டேன், அம்மா தான் பாத்துப்பாங்க. ஏன்னா அது வந்து பர்த்டேக்கு எடுத்து வச்சுட்டேன்னா அம்மாவும் அப்போ வந்து நான் என்ன விளையாட்டுக்கு போறேன்னா அந்த ரைடுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது அம்மா தான். ஆமா ஆமாண்டா, அம்மாவோட ட்ரீட்லாம் எதுவுமே கிடையாது. என்ன இது பண்ணுமோ அது மட்டும் தான் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் போய் செலவு பண்ண முடியுமா? போனோம்னா ஏதாவது ஒரு செலவு தான் உங்களுக்கு. எல்லாமே இது பண்ண முடியாது. 10 பொருள் இருக்குதுன்னு சொன்னால் 10 பொருள் வாங்க முடியுமா? ஏதோ ஒன்று தான் நம்ம வாங்க முடியும். ஆமாம், அதனால் பார்த்திங்கன்னா இந்த கல் எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி இப்படி ஓரமாக வச்சு குச்சி ஓரம் போட்டு கல்லெல்லாம் தூக்கி ஒன்று போடணும். இந்த லைன்லேயும் அந்த பக்கம் லைன்லேயும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கல் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் அடுத்து வந்து இன்னும் சமைக்கவே இல்லைங்க. மணி 9 மணி ஆயிடுச்சு. என்ன சமைக்கல. சமைச்சிட்டு அப்புறம் பெட்ஷீட் துவைக்கணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, தலைக்கு குளிக்கணும், சாமி முருகரை கும்பிடணும். இவ்வளோ வேலை இருக்குது. வீட்லேயே பூ வச்சு கும்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்னும் சூப்பரான தரமான வீடியோவாக வந்து உங்களுக்கு வரும். ஆமாம், என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணுறேங்க. நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க.